யூரோப்ல எஜுகேஷன். என் பையன் 12th முடிச்சிருக்கான். இப்போ அவன் ஒரு யூஜி பண்ணணும்னா அவனோட ப்ராசஸ் என்ன? இப்போ சிவராமன் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு டாப் யூனிவர்சிட்டி அட்மிஷன் கொடுக்க போறதே கிடையாது. அந்த யூனிவர்சிட்டியோடைய டீன் கண்டக்ட்ஸ் தி இன்டர்வியூ பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணும். இட் அப்ளைஸ் டு யுவர் சன், இட் அப்ளைஸ் டு மை சன். யூரோப்ல படிக்கிறதுக்கு சில காலேஜஸ்ல ஃபீஸ் கிடையாது. கவர்மெண்டே வில் டேக் கேர் ஆஃப் த பார்ட். ஆமா, இந்த செப்டம்பர் 2025 இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல மட்டுமே 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நான் அனுப்புற டோட்டல் ஆஃப் க்ளோஸ் டு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்ல 200+ ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷன் ஃபீஸே இல்லாம யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பே பண்ணி. ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி அங்கிருந்து வந்து ஒரு பையன் படிச்சான். இன்னைக்கு அவனோட சம்பளம் வந்து இவ்வளவு சிட்டிஸ்ல இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒன்று வே பேக் இன் 2010 2010 புரியல 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. அப்போ ஐ சென்ட் ஹிம் ஃபார் மாஸ்டர்ஸ் இன் ஸ்வீடன். அப்போ ஸ்வீடன்ல கல்வி கட்டணம் கிடையாது. அங்க மாஸ்டர்ஸ் முடிச்சு இங்க என்ன சொல்றாங்கன்னா, கனடாவுக்குள்ள எப்படியாவது போயிடுங்க, நீங்க லைஃப் செட்டில் ஆயிடலான்றாங்க. அது எப்படிங்க செட்டில் ஆகும்? இப்போ நீங்க ஜிம் போயிட்டீங்க, மெம்பர்ஷிப் கட்டிட்டீங்க, அந்த எக்யூப்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா எந்த யூஸுமே கிடையாது. இல்லை, யூ ஹேவ் டு கோ அண்ட் ஒர்க் அவுட். சேம் வே நீங்க எந்த நாட்டுக்கு போறதுன்றதை தாண்டி அந்த நாட்டில் இருக்கிற டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் நீங்க படிக்கிறீங்க. படிப்பு முக்கியம் இல்லை, அதை நான் சம்பாதிக்கிறேன், காலேஜ் படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க. பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு காண்டா. இந்த கன்வென்ஷனல் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு மாற்று இல்லைங்க, ஆனா அது எஃபிஷியண்டா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். வணக்கம் மக்களே. இன்னைக்கு இன்ஃபார்மல் சக்தியில யார் இருக்காங்கன்னா, மிஸ்டர் சிவராமன் இருக்காரு ஆஃப் யூரோப் ஸ்டடி சென்டர். தலைவரே வணக்கம். வணக்கம். 1 year கழிச்சு நம்ம திருப்பி பேசுறோம். லாஸ்ட் இயர் வந்து என் பையன் ஏதோ ஒரு ப்ராசஸ்ல பையனை காலேஜ் சேர்க்கும் போது உங்ககிட்ட பேசினேன். உங்க கைடன்ஸ் அப்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னது யூரோப்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லையாங்கிற மாதிரி இருந்துச்சு. பிஃபோர் ஸ்டார்டிங் த இன்டர்வியூ ஐ வாண்ட் டு ஹியர் ஒன் சக்சஸ் ஸ்டோரி. ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி அங்கிருந்து வந்து ஒரு பையன் படிச்சான். யூ மே ஹாவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ், பட் ஒன் விச் இஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். இன்னைக்கு அவனோட சம்பளம் வந்து இவ்வளவு சிட்டிஸ்ல இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒன்று கண்டிப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில பாலா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவர் இங்க வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருந்தாரு, இங்க பேச்சுலர்ஸ். தென் நம்ம வந்து அவரை வே பேக் இன் 2010 புரியல 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. அப்போ ஐ சென்ட் ஹிம் ஃபார் மாஸ்டர்ஸ் இன் ஸ்வீடன். அப்போ ஸ்வீடன்ல கல்வி கட்டணம் கிடையாது. அங்க மாஸ்டர்ஸ் முடிச்சு அங்க மாஸ்டர்ஸ் படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் அங்கேயே PhD பண்ணி இன்னைக்கு அங்க ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்வீடன்ல இருந்து இங்கே ரீலொகேட் ஆகி இன்டு ஆர்கானிக்ஸ், ஆர்கானிக் ஃபார்மிங். இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல இருந்து இன்னைக்கு ஒரு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு யூரோப்பியன் எஜுகேஷன் மூலியமா கிடைச்சது. அந்த இன்டர்வியூவை என்னுடைய யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவர் மட்டும் இல்ல, க்ளோஸ் டு 8 இன்டர்வியூஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. இந்த இன்னும் ஒரு மேக்ஸிமம் 10-15 டேஸ்ல 100th இன்டர்வியூ we will post off our success stories. எப்படி இருக்கு? அதாவது சில பேர்த்துக்கு வந்து ஒரு ஆண்டர்பிரனர் வந்து மணி இஸ் ஒன் பார்ட், லைக் நம்ம அதை பண்ண போறோம். பட் நீங்க பண்ற ஜேர்னில யூ ஆர் ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபார்மிங் ஜெனரேஷன்ஸ் டுகெதர். ஒருத்தனுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த படிப்பை ரொம்ப கரெக்டா தெளிவா கொடுக்கும்போது அவனோட என்டையர் ஜெனரேஷனே மாறுது. கண்டிப்பா. ஹவு டு யூ ஃபீல்? இட்ஸ் ஓவர்வெல்மிங் ஃபீலிங். அதாவது நீங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனரா இருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து இன்னைக்கு என்னோட எந்த இன்டர்வியூலுமே 100 கணக்கான இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படியாவது நான் ஃப்ரீ எஜுகேஷன் வாங்கி கொடுத்துட்றேன், உங்க பையன் வேலை வாய்ப்பு வாங்குறது என் பொறுப்புன்னு ஒரு கீழ்த்தனமான வாக்குறுதியை சொல்லாதது யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச். நம்ம சொல்றது மக்கள்கிட்ட பிலீவ் இன் லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் நம்புங்க, லேக் ஆஃப் ஜாப்ஸை நம்பாதீங்க. ஸோ இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணி அந்த பையன் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை வாங்கும் போது என்ன சொல்றதுங்க, இட்ஸ் அ சூப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இல்லை, ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட். தட்ஸ் வாட் கீப்ஸ் யூ மூவிங் இல்லைங்களா? இன்னைக்கு இந்த வருஷம் என்னோட 16th இயர். ஸோ இத்தனை இந்த யூடியூப்ல இத்தனை எஸ்பெஷலி இந்த இன்டர்வியூஸ் பண்ண ஆரம்பிச்சது க்ளோஸ் டு ஒரு 5-6 months பிஃபோர் தான், மீனிங் ஸ்டூடெண்ட் இன்டர்வியூஸ். திஸ் இஸ் கிவிங் மீ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 16 years. ஸோ நீங்க எல்லா இன்டர்வியூலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற ஒரு விஷயம் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. அது ஹவு டு யூ, ஏன் ஸ்கில்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன ஸ்கில்? அது ஸ்கில் டெவலப்மெண்ட் தாங்க நம்ம மந்த்ரா.
நீங்க எந்த கோர்ஸ் வேணா எடுத்து படிங்க. அது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, இல்ல மெக்கட்ரானிக்ஸோ, நீங்கள் படித்திருக்கக்கூடிய துறையில நீங்க அதற்குண்டான ஸ்கில் செட்டை நீங்க டெவலப் பண்ணிக்கணும். தென் கம்ஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்படி என்ன சார் ஸ்கில் செட்டு, நாங்க அதை எங்க டெவலப் பண்ணிக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் நம்ம எப்பயுமே இந்தியாவில் படிக்காதீங்கன்னு சொல்லலை, ஆனா கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்காதீங்க. தென் கம்ஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்? எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் உங்க அப்பா கட்டுற பணத்தை வச்சு மட்டும் நடக்குதோ அங்க போய் படிக்கிறது வேஸ்ட்டுங்க. இப்ப நீங்க ஐஐடி எப்படி நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும். அமௌண்ட் மணி கம்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட், போர்ஷன் ஆஃப் த மணி கம்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ்ங்க. ஒரு 10% மட்டும் தான் அப்ராக்சிமேட்லி ஸ்டூடெண்ட் கிட்ட தான் அவங்க கலெக்ட் பண்றாங்க. பட் எப்போ வாட்ச்மேன் சேலரியில இருந்து என்னங்க எலக்ட்ரிசிட்டி பில்ல இருந்து ஹெச்ஓடி சேலரி வரைக்கும் எல்லாமே உங்க அப்பா பாக்கெட்ல இருந்து தான் எடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு பெயர் கமர்ஷியல் எஜுகேஷன். அதனால எல்லாருக்கும் பயன் கிடைக்குங்க, ஸ்டூடெண்ட் பேரண்ட்டை தவிர. எப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன் வெளியில நிக்கிற வாட்ச்மேன்ல இருந்து அந்த யூனிவர்சிட்டியோட எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஹெச்ஓடி சேலரிஸ் எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட்ஸோட டியூஷன் ஃபீஸை மட்டுமே நம்பி இருந்தாங்கன்னா அதற்கு பெயர் என்னன்னாங்க கமர்ஷியல் எஜுகேஷன். அங்கே போய் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. இப்போ இதே நீங்கள் ஐஐடிஸ், என்ஐடிஸ், ஐஏஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதுக்கு உண்டான குறிக்கோள் என்னங்க? ஹை குவாலிட்டி எஜுகேஷன் டு யங்கர் ஜெனரேஷன். பணம் சம்பாதிப்பது அவர்கள் குறிக்கோள் இல்லை. அந்த இன்ஸ்டிடியூஷன் ஐஐடி எப்படி பணம் வருது? மணி கம்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட், மணி கம்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ். வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் அமௌண்ட் ஆஃப் மணி கலெக்டட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி போய் படிக்கிறது தான் ஆக்சுவல் எஜுகேஷன், விச் இஸ் நான் கமர்ஷியல் எஜுகேஷன் சிஸ்டம். பட் நான் கமர்ஷியல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் படித்தா தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் பெருவாரியா பண்ண முடியும். இதான் மேட்டரிங்க. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு கோவம் இருக்க மாதிரியே இருக்கு. ஏன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மேல உங்களுக்கு கோவமா இருக்கு? கோவம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் படிக்கிறாங்க, ஏரோநாட்டிக்கல் படிக்கிறாங்க, ஆர் என்ன சொல்றதுங்க, கெமிக்கல் படிக்கிறாங்க, சிவில் படிக்கிறாங்க. இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு எத்தனை பேருங்க அந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புல இருக்கிறாங்க இன்னைக்கு? 95% இல்லை. அவன் எவ்வளோ பேஷனேட்டா பயோடெக்னாலஜி எடுத்திருப்பான், அவன் எவ்வளோ பேஷனேட்டா ஸ்பேஸ் இன்ஜினியரிங் எடுத்திருப்பான், அவன் எவ்வளோ பேஷனேட்டா சிவில் இன்ஜினியரிங் எடுத்திருப்பான். இன்னைக்கு அந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புல அவங்க வந்து இன்னைக்கு இல்லை, கிடைச்சத செஞ்சுட்டு இருக்காங்க. இதனாலதான் என்ன ஆகுது? ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ பிடிச்சதை செய்யறதுக்கும் பிடிக்காததை வாழ்க்கை ஃபுல்லா செய்யறதுக்கும் இட்ஸ் வானளாவிய அளவுல வித்தியாசங்கள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம படிக்கிற படிப்புக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும். இஃப் யுவர் எஜுகேஷன் cannot get you an employment, எதுக்கு நீங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு? இப்போ இது எப்படின்னா, நம்ம 1 மணி நேரம் இன்டர்வியூ பேசிட்டு கேமரா ஆன் பண்ணாததுக்கு சமம். இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இல்ல அவங்க பண்ணாம விட்டுருப்போம். இட்ஸ் ஆஃப் நோ பாயிண்ட். நீங்க ஒன்னு சொன்னீங்க, பிடிச்சதா படிக்கணும்னு சொல்லிட்டு. ஒருத்தன் ஒரு ஊர்ல இருந்து வரான் அப்படின்னா அவனுக்கு என்ன படிக்கணும்னு தெரியாது. 10th முடிச்சுனா எந்த குரூப் எடுக்கணும்னு தெரியாது. 11th 12th யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு ஒரு குரூப் எடுத்தான். இப்போ எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் எங்கவா இருக்குன்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஐடிக்குள்ள வேலைக்கு போகணுங்கிற ஃபோக்கஸ் இருக்கு. இப்போ நான் மெக்கானிக்கல், டிப்ளமோ மெக்கானிக்கல். நான் ஏன் டிப்ளமோ மெக்கானிக்கல் எடுத்தேன்னா, நான் பக்கத்து வீட்டு என்ன சொன்னாரு, மெக்கானிக்கல் படிச்சா வேலை கிடைக்குன்னு சொன்னார், சிவில் படிச்சா வேலை கிடைக்கும். பட் இப்போ அதோட ரேஷியோ வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு நான் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒருத்தனுக்கு என்ன பிடிக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு 10th படிக்கிற பையன் என்ன குரூப் சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்றது? 11th 12th படிக்கிற பையன் நான் என்ன படிக்க போறேங்கிறத எப்படி சூஸ் பண்றது? எக்ஸலன்ட் கொஸ்டின். இப்போ நீங்க 10th முடிச்ச பிறகு பெரிய பிரச்சனை இன்னைக்கு என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஆபீசஸ்ல அவங்க வரும்பொழுது மேத்தமேட்டிக்ஸே இல்லை. 11th 12th மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம படிக்கிறது உங்களுக்கு 95% ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கிக் அவுட் பண்ணிடுறீங்க. ஓகே. ஸ்கூல்ஸுமே பாத்தீங்கன்னா, ஏங்க மேக்ஸ் இல்லாம கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு சில கிளாஸ் ரூம்ஸ், சில டீச்சர்ஸ் ஆல்ரெடி ப்ரீ பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபிட் இன் பண்ண பாக்குறாங்க. போன வாரம் ஒரு பையன் வர்றான், பிசிக்ஸ் இருக்கு, பயாலஜி இருக்கு, மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இல்ல. இவனை எப்படி நான் ஃபாரின் அனுப்புறது? வெளியே போகணும்னா 11th 12th you have to have mathematics for sure. Okay. I mean, at least in top European public universities mathematics இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்வியூ பாக்குறாங்க, அவங்ககிட்ட 11th 12th மேத்தமேட்டிக்ஸ் இல்ல, எங்களை கான்டாக்டே பண்ண முடியாது. நீங்க பண்ணாலும் எங்களால எதுவும் பேச பண்ண முடியாது. பிளஸ் இப்போ நீங்க வந்து இப்போ 10th still too early. ஒரு 12th வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பேசிக்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவன் பேச ஆரம்பிச்சிருப்பான். பிகாஸ் சோஷியல் மீடியா, யூடியூப், அவனுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவனுடைய பொட்டன்ஷியலோட மேட்ச் பண்ணும். இதுக்கு நாங்க சொல்ற பேர் என்ன அப்படின்னா, ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்.
ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல பட்டாஸ் பண்ணுவான், பட் அவனை போய் நீங்க கோடிங் எழுத சொன்னீங்கன்னா வராது. ஒருத்தன் பாத்தீங்கன்னா வந்து இந்த கோடிங் ஓரளவுக்கு பண்ணுவான், he is good at software also, then we look at electronics. So meaning அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் கேப்பபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் we have to choose. பட் நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு வரணும்னா, கொஸ்டினுக்கு வரணும்னா, நான் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டாப் காலேஜஸ்க்கும் போயிட்டு இருக்கேங்க. 90% ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி மட்டும் தான் பசங்க படிக்கிறாங்க. பட் இஃப் யூ டெல் மீ விச் யூ வில் ஆல்சோ நாட் அக்செப்ட், எல்லாருக்கும் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பிடிச்சதான் எடுக்கிறாங்கன்னா சத்தியமா இல்லை, சத்தியமா இல்லை. அதே மாதிரி எல்லாமே லைஃப்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை தாங்க. நீங்க சப்ளையை நிறைய கொடுத்துட்டு டிமாண்ட் எப்படிங்க இருக்கும்? ஒரு காலேஜுக்குள்ள எல்லாம் போகும்போது when we were studying 100 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், 100 இசிஇ இருக்கும், 100 மெக்கானிக்கல் இருக்கும், சிவில் கெமிக்கல் 50-50 ஆச்சும் இருக்கும், ஏரோஸ்பேஸ் இருக்கும், பயோடெக்னாலஜி இருக்கும். எல்லாமே க்ளோஸ்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் என்னதுங்க டவுன் சைஸ் பண்ணல, அழிச்சிட்டாங்க. ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா தான் வேலை கிடைக்கும். இப்படியே போச்சுன்னா எப்படி ஆயிடும்னா சக்தி, எல்கேஜி ஏ செக்ஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இங்க சேர்ந்துருக்கேன். எல்கேஜி பி செக்ஷன் வந்து என்னதுங்க பிக் டேட்டா, சி செக்ஷன் சைபர் செக்யூரிட்டி, டி செக்ஷன் டேட்டா சயின்ஸ்னா கூட நம்ம மக்கள் போய் சேருவாங்க. ஏன்னா இங்க சில மதிப்பு மிக்க கல்வியாளர்கள் காலேஜா போய் என்ன பண்ணிடுறாங்க, நீ டேட்டா சயின்ஸ் படிக்கலையா, நீ இந்த 4th ஜெனரேஷன் ஏஐ படிக்கலையா, லைஃபே போயிடுச்சு. இப்போ இது ஏஐ எல்லாம் எப்படி ஈக்குவேட் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஃபுட்டு வாட்டருக்கு ஈக்குவேட் பண்ணிட்டாங்க. இது நீ இல்லைன்னா உன்னால வாழவே முடியாது. ஐ ஃபீல் இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். என்னோட யூடியூப் சேனல்ல போய் பாருங்க, மேனேஜ்மெண்ட் படிச்ச பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பயோடெக்னாலஜி படிச்ச பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு, மெக்கட்ரானிக்ஸ் படிச்சவன் நீ எந்தெந்த கம்பெனிஸ்ல சீஃப் இன்ஜினியரா இருக்காங்க. ஆல் தீஸ் திங்ஸ் வி நீட் டு சி. நாங்க எந்த கோர்ஸையும் இது சூப்பர் இது வர்ஸ்ட்னு சொல்லவே முடியாது. உங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேட்ச் பண்ணி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டா சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்கன்னா அஃப்கோர்ஸ் இன் நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ நான் பார்க்குறேன், இப்போ நான் வந்து என் பையன் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர்க்குள்ள போகிறான். இப்போ வந்து நான் பார்க்குறேன் ஆஸ் அ பேரண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா ஒரு ஃபேக்ட்ரியில் போய் ஷிஃப்ட்டில் வேலை செய்யணும், சம்பளம் ஓரளவுக்கு தான் கிடைக்கும். இதே நான் ஐடியில் போனால் கொஞ்சம் பாஸ்ட் லைஃப் கிடைக்கும், கொஞ்சம் சேலரி சிடிசி ஜாஸ்தியாக இருக்கும். சிவில் இன்ஜினியர் போனால் நான் போய் வெயிலில் நிற்கணும், என் பையன் வெயிலில் நிற்கணும். ஏஐ படித்தா இப்போ ஏஐன்னு ட்ரெண்ட் இருக்குது. இப்படி இருக்கிற ஒரு பேரண்ட்டை நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு இதுதான் இது இருக்குங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்க? இல்லைங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவில்னா நீங்க வந்து வெயில்ல நிக்கணும், மெக்கானிக்கல்னா மிஷின் பக்கத்துல போய் நிக்கணும். இந்த அடிப்படை புரிதலே பாத்தீங்கன்னா இதெல்லாம் மேபி ஒரு 15-20 வருஷம் முன்னாடி இருக்கலாம், பட் சர்டன்லி நாட் ரைட் நவ். சரிங்களா? இன்னைக்கு சிவில் பாத்தீங்கன்னா ஸ்டீல் பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு மூவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு மெக்கானிக்கல் எல்லாம் டவுன் சைஸ் ஆகி நீங்க மெக்கானிக்கலே மெக்கோட்ரானிக்ஸா மாறிடுச்சு. எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. சரிங்க, ஆஸ் அ பேரண்ட் நீங்க யோசிக்கலாம், படிக்க போறது பேரண்டா இல்லையே. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் இங்க சென்னையில இசிஇ படிச்சு முடிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லுது, உங்களுக்காக நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டேன், எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும், சொல்லுமா உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு, நான் பண்ணிடுறேன். ஐ வாண்ட் டு ஸ்டடி பேச்சுலர்ஸ் இன் சைக்காலஜி. அவங்க அப்பா ஷாக் ஆயிட்டார். பட் ஹி ஃபெல்ட் அவ சொல்றதுதான் கரெக்ட், இட்ஸ் ஹர் லைஃப் ஹர் பேஷன். என்கிட்ட வந்தாரு, சார் ஆர் யூ ரெடின்னு கேட்டேன். And I sent her with 100% scholarship for bachelor's in psychology in Hungary. முடிச்சுட்டு இப்போ அவங்க இன்னைக்கு மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்றாங்க. நான் யூரோப்புக்கு அப்புறமா வரேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஊரை முடிச்சிருவோம். இதுக்கு முன்னாடி இந்த ஜேர்னிக்குள்ள எப்படி வந்தீங்க? லைக் யூ செட் 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏன் இந்த இதுக்குள்ள வந்தீங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி ஞாபகம் இருக்கா? எப்படி இதுக்குள்ள வந்தீங்க, எப்படி பிளேஸ் பண்ணீங்க ஒருத்தங்களை அப்படிங்கிற மாதிரி? அதான் சப்ளை அண்ட் டிமாண்ட் தாங்க. இன்னைக்கு வந்து இன்றைக்கும் இந்த இன்டர்வியூ பார்க்கக்கூடிய மக்களுக்கு நீங்க யூரோப்ல போயிட்டு ஹை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல ஃப்ரீயாவோ இல்ல ஒரு 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ் ஃபீஸ்ல படிக்கலான்றதே இன்றைக்கும் இந்த டிஜிட்டல் யுகத்துல 95% ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு தெரியாது. ஸோ ஐ வாண்டட் டு கிரியேட் தட் அவேர்னஸ். பிளஸ் 2007 நான் ஒரு ஸ்டூடெண்டா ஸ்வீடன்ல போய் இறங்கும் பொழுது அந்த சிட்டியோடைய பஸ்ஸஸ் என்டையர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வேஸ்ட்ல இருந்து இயங்குதுன்னு கேட்கும் போது ஸ்டன் ஆயிட்டேன். ஆஸ் அ 21 year old என்னடா நடக்குதுங்க. 2007 நீங்க ஸ்வீடன்ல போய் படிக்க போனீங்க. எஸ், யூ காட் an opportunity. எஸ், யூ அண்டர்ஸ்டுட் how this works. எஸ், thanks to my professors who guided me. இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா I was also not aware.
ஸோ பேரலா ஐ வாஸ் இன்டு படிச்சு முடிச்சுட்டு ரெனியூபிள் எனர்ஜி ஆல்சோ கிளீன் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி எப்படியாவது நம்ம ஊருக்கு கொண்டு வந்துடணும், அதில் தான் எல்லா இதுவும் பண்ணுது. பேரலா ஐ ஸ்டார்டட் along with my other director யூரோப் ஸ்டடி சென்டர் ஆல்சோ. அப்பவே பட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆஃப்டர் படிச்சு முடிச்ச பிறகு பேரலா நம்ம படிச்சதுக்கு உண்டான வேலையும் போயிட்டு இருந்தது, இதுவும் போயிட்டு இருந்தது. பட் பியாண்ட் த பாயிண்ட் ஐ அண்டர்ஸ்டுட், இங்க வந்து ஆஸ் அ 22-23 year old புது டெக்னாலஜி எல்லாம் இங்க கொண்டு வரதெல்லாம் இட்ஸ் லைக் பியாண்ட் அவர் ரீச் ஆர் கேப்பபிலிட்டிஸ்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஓரம் வச்சுட்டு then why don't we spread European education to people in a straightforward way அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அண்ட் as I told you, இந்த 5 months before தான் இந்த ஸ்டூடெண்ட் நான் அனுப்பிச்ச பசங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ண ஆரம்பித்தேன். அவங்க இன்னைக்கு இருக்கிற பொசிஷன், நிறைய பேர் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாப் எம்என்சியில் சீஃப் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, பிக் பேங்க்ஸில் ஃபின்டெக்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க. கேட்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, நம்ம ஏதோ ஒன்று இந்த சொசைட்டிக்கு வி ஹவ் டன். அதுக்குன்னு எதுவும் சேரிட்டிலாம் பண்ணுறதுலாம் சொல்ல வரலங்க. இன் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச். நாங்கள் எஸ் சொல்கிறத விட நிறைய விஷயத்துக்கு நோ சொல்கிறது தான் அதிகம். ஸோ தீஸ் வேஸ் we are very happy. ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னிக்குள்ள வரீங்க. இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 15-16 years. அந்த வயசுல நீங்க ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைச்சா என்னத்தை மாத்திருப்பீங்க உங்ககிட்ட? இப்போ இருக்கிற ஸ்பீடு அப்போ இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ ஷுட் ஹவ் என்ன சொல்றதுங்க, ரீச்ட் அவுட் டு மோர் பீப்புள். பட் அப்பெல்லாம் அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாஸ்லாம் இல்லைங்க. அப்போ டிவி சேனல் தான் இருந்துச்சு. ஸோ வி வர் கான்ஸ்டன்ட்லி டூயிங் டிவி ஷோஸ் and 22 yearsல கண்டிப்பா I've been doing TV shows and creating awareness for the past 10-12 years. Plenty of shows in plenty of channels. இப்போ டிஜிட்டல் யுகத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி டிவி ஷோ கிளம்பி போயிட்டு இருந்தேங்க. எங்க பாட்டி யூடியூப் பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னையோட டிவி ஷோஸ் வந்து 95% நிறுத்திட்டேன். நான் என்ன போய் பேச போறேன் டிவில, என் பாட்டி யூடியூப் பார்த்துட்டு இருக்கு. ஸோ தென் ஐ கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட்லி ஷிஃப்டட். ஏன்னா இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு we should also அடாப்ட் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டா வி ஷிஃப்ட் தி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் 95%. இப்போ வந்து உங்க ஜர்னி ஸ்டடி அப்ராட் எஜுகேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கு. இதை எப்படி ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலாம்னு தோணுச்சு உங்களுக்கு? அந்த ஜர்னி எப்படி? இட்ஸ் நாட் ஈஸி டு ஃப்ரான்ச்சைஸ் சம்திங் லைக் திஸ். எக்ஸாக்ட்லி. ஹவ் டிட் யூ டு தட்? அண்ட் மெயின்டைனிங் திஸ் ஃப்ரான்ச்சைசிஸ் நெட்வொர்க்குமே பார்த்தீங்கன்னா அது பெரிய ப்ராசஸ்ங்க. அதை நான் பண்ணல. There are 2 directors. நான் பார்த்துக்கிறது என்னுடைய வேதாந்தம், சித்தாந்தம், என்னுடைய ஐடியாலஜி I do only in my 4 branches. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர், 2 ஸ்டேட். மற்றது எல்லாமே ஜம்மு காஷ்மீர்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் எனக்கு ஆஃபீஸஸ் இருக்கு. தட் இஸ் ஹேண்டில்டு பை அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஏன்னா எனக்கு வந்து இந்த 4 ஆஃபீஸஸை சூப்பர் எஃபிஷியண்டா ரன் பண்றதுலயே பாத்தீங்கன்னா மை பிளேட் இஸ் ஃபுல். பிளஸ் நிறைய எடுத்துக்கிட்டு எஃபிஷியன்சி குறைக்கிறதுக்கு பதிலா எஃபிஷியண்டா இந்த 4 ஆஃபீஸஸை my fullest satisfaction la I want to function. So franchisees pathina it is handled by a different person. But if you look at majority of the numbers நம்ம யூரோப்புக்கு அனுப்புறது from Europe Study Center from my 4 offices. Okay, how do you build a team? நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இருக்கு, right? Yeah. And you are not going to sell. There are counselors who are going to sell. Like வர ஸ்டூடெண்ட்ஸை அவங்களோட கரியரை எப்படின்னு பார்த்துட்டு அவங்க தான் பண்ண போறாங்க. இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்டான டீமை எப்படி உங்களால பில்ட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் தேர் கமிட்மெண்ட் லெவல்ஸ்? எந்த மாதிரியான கமிட்டடா அவங்க இருக்கிறாங்க? இப்போ சில பேர் நான் வீட்டில் சும்மா இருக்கேன் சார், அதனால நான் ஆஃபீஸ்க்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு யூரோப் ஸ்டடி சென்டரில் இடம் இல்லை. சரிங்களா? அண்ட் எடுத்த உடனே நான் 3 days தான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வேணும். இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் ஸ்டார்டிங்ல பில்ட் ஆகும் போது they are entitled to ask so. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யூரோப் ஸ்டடி சென்டருக்கு செட் ஆகும். they should have some passion and மிக முக்கியமாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். இருக்கிறத சொல்லு. யார்கிட்டையும் நான் உனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறேன், என்னங்க படிச்சு முடிச்ச உடனே வேலை வாங்கிடுவேன், இந்த மாதிரி ஈஸி ப்ராமிசஸ் கொடுத்து எதையுமே தயவு செஞ்சு செய்ய அவங்களால செய்யவும் முடியாது. ஏன்னா இமீடியட்டா என்னோட நோட்டீஸ்க்கு வந்துடும். which we have zero tolerance. அவனுக்கு கைட் பண்ணு, நீ இதை படிடா தம்பி. அண்ட் அவனை கைட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாலேஜ் இருக்கணும். இன்னைக்கு மெக்கானிக்கலுக்கும் மெக்கட்ரானிக்ஸும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும், ஏரோநாட்டிக்கலுக்கும் ஏரோஸ்பேஸ்க்கும் வித்தியாசம் தெரியணும், பயோமெடிக்கலுக்கும் பயோ டெக்னாலஜிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா தான் யூரோப் ஸ்டடி சென்டர்ல யூ கேன் பி அஸ் அ கவுன்சிலர். உங்களுக்கு அடிப்படையே தெரியாட்டி, உங்களுக்கு 1 2 3 தெரியாம அவனுக்கு எப்படி நீங்க அடிஷன் சப்ராக்ஷன் சொல்லி கொடுப்பீங்க? ஸோ இந்த ட்ரைனிங்ஸ்
அந்த கண்டினியூஸ் ஈகர்னஸ் டு லேர்ன், எக்ஸ்ப்ளோர், அடாப்ட் நியூ டூல்ஸ், இதெல்லாம் இருந்தால் தான் we can do. And we have plenty of people who have already crossed 10 years, 11 years, 12 years with us. Yes. And அவங்களுமே பார்க்குறாங்கல்ல, they are so proud. அவங்க பசங்க போய் அங்கே போய் படிச்சு அவன் இன்னைக்கு பெரிய பொசிஷன்ல இருந்து, இட்ஸ் லைக் அ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. How do you train people? Like இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒன்று ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சொன்னீங்க, இப்போ புதுசாக இப்போ மெஷின் லேர்னிங் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா how do you train அந்த, ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குல்ல, புது இன்ஸ்டிடியூஷன் வருது, ஸோ அவங்களை எப்படி ட்ரெயின் பண்றீங்க? கான்ஸ்டன்டா we have interaction sessions and our people are all seasoned people. நான் தான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறேன் இப்போ ஆக்சுவலா. ஸோ என்னை விட அவங்க இன்னைக்கு அவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றாங்க மேஜரா. ஸோ ஐ லேர்ன் ஃப்ரம் தெம் அண்ட் கான்ஸ்டன்டா இன்னைக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ் அண்ட் ஆர் வி bridging the gap between the supply and the demand. இன்னைக்கு பசங்களுக்கு என்ன தேவை, மிக முக்கியமா எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா கொடுக்கலாம். அண்ட் இப்போ சில கண்ட்ரிஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம், அதுல வந்து சிக்கல் இருக்கும், we don't process those countries again. ஸோ இது மாதிரி ஹோலிஸ்டிக்கா இது வந்து டே டு டே இனோவேஷன் தாங்க. தட் இஸ் வை இன் ஹம்பிள் வே ஐ வுட் லைக் டு சே நமக்கு காம்படிஷன்ன்றது யாருமே கிடையாது. ஸோ ஐ திங்க் இட் ஆல்ஸ் டு அவர் ஐடியாலஜி அண்ட் மை டீம்ஸ் ஸ்ட்ரென்த். Do you have any regrets the journey? ரிக்ரெட்ஸ்ன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரிக்ரெட்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது. We should travel at more speed அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். ஸ்பீடா ஓடி இருக்கலாம் அப்படின்னு. ஸ்பீடா ஓடி இருக்கலாம்ல இப்போ இருக்கிறதுல, மீனிங் இப்போதான் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹை ஸ்பீட் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் கோவிட் அதோடைய இம்பாக்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் மேசிவ். அண்ட் கோவிட்ல வீட்டில் இருக்கும்போது சும்மா ஸ்டார்ட் பண்ண வெபினார் தான். நவ் எவ்ரி வெனஸ்டே அண்ட் எவ்ரி சண்டே வி டூ 5 years ஃப்ரீ வெபினார் எவ்ரி வெனஸ்டே எவ்ரி சண்டே வி கண்டக்ட். ஸோ ரிக்ரெட்ஸ்ன்றது எதுவுமே கிடையாதுங்க. அண்ட் வி ஆர் லுக்கிங் அட் மோர் சொல்யூஷன்ஸ். இப்போ இன்னும் எப்படி இந்த பசங்களுக்கு ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கலாம், யூரோப்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ் இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே கிளாஸ் எடுக்கலாமா, ஆர் வி கேன் சென்ட் தெம் ஃபார் அ செமிஸ்டர் அப்ராடா, இது எல்லாமே வி ஆர் ஒர்க்கிங். அண்ட் புது பிளான்ஸ் வந்துட்டு எஸ் 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 வி ஆர் டூயிங். ரிக்ரெட்ஸ்ன்றது இட்ஸ் nil and it's still a long way to go. நீங்க டீமை ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணீங்க. பட் நம்ம பேசிட்டு இருக்கும்போது 22லயே யூ ஹேட் அ பார்ட்னர் டைரக்டர்ஸ். நீங்க எல்லா அக்ராஸ் ஊருக்கு யூ ஹேவ் டைரக்டர்ஸ் சொன்னீங்க. யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் டீம். அதை எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இப்ப நான் இன்னொன்னு பண்ணணும்னா எப்படி இன்னொருத்தர் எடுக்கிறது, எப்படி பார்ட்னர் பண்றது, எப்படி சிடிஓ எடுக்கிறது, இப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. எனி சஜஷன்? எக்ஸலன்ட் கொஸ்டின், பட் சிம்பிள் ஆன்சர் ஐடியாலஜி தான். பணம் மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னா அவங்க கல்வித்துறையில வரக்கூடாதுங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஹோலிஸ்டிக் அப்ரோச், குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். we have to give the best to the children and of course you have to make ends meet. இந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து to find partners is much easier. பட் அப்படி கிடைக்கிறதும் கஷ்டம். இன்னைக்கு நமக்கு வந்து இப்ப நீங்க சொல்றீங்க சீக்ரெட் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சீக்ரெட் என்னன்னா you have to be, நீங்க யூரோப்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அங்க ஒரு மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும். அங்க ஐடியாலஜி எப்படின்னா கிளைண்ட் நல்லா இருக்கணும், ஃபிக்ஸ்டு, அதுக்கப்புறம் தான் என்னதுங்க மற்ற எல்லா பேராமீட்டர்ஸும். ஆட் வேல்யூ, மணி வில் ஃபாலோ. நீங்க நல்லதை செய்தால் யூ வில் கெட் இட் 10-15 times பேக். பிளஸ் யூரோப் ஸ்டடி சென்டர் இஸ் a கிளாசிக் எக்ஸாம்பிள். இன்னைக்கு 16 years பிளஸ் எனக்கு இந்த துறையில எந்த ஒரு நண்பர்களுமே கிடையாது. ஏன்னா நான் ப்ரொமோட் பண்றதை அவ ப்ரொமோட் பண்ண மாட்டான், அவங்க ப்ரொமோட் பண்றதை நான் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஸோ வி ஆர் போல்ஸ் அண்ட் மைல்ஸ் அபார்ட். அண்ட் நம்ம ஐடியாலஜி மக்களுக்கு பயனில்லாத விஷயத்தை செய்து இந்த நிறுவனத்தை நடத்தி பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ கட்டாயமோ எனக்கு இல்லை. அதை என்னைக்கும் நான் பண்ணதும் கிடையாது, பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்த செக்மெண்ட் என்னன்னா யூரோப்ல எஜுகேஷன். என் பையன் வந்து நீங்க லாஸ்ட் டைம் சொல்லும் போது நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஏன்னா ஐ ரீச் அவுட் லேட் கொஞ்சம் கடைசி எண்ட்ல வந்துட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம் போலான்னு சொன்னீங்க. எஸ், ஒரு லேமேனா கேட்கறேன். என் பையன் 12th முடிச்சிருக்கான், இப்போ அவன் ஒரு யூஜி பண்ணணும்னா அவனோட ப்ராசஸ் என்ன? ப்ராசஸ் எல்லாம் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. எக்ஸ்ட்ராவா நீங்க இங்க படிக்கிறதுக்கு அங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் தேவை ஆஃப்கோர்ஸ். பட் எந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ரெடியா இருக்காருன்றது முக்கியமான விஷயம். நம்ம வந்து எல்லாம் வாங்க இப்போ நீங்களே ஒரு கோச் பண்றீங்க ஒரு டீம்னா யூ வில் டிசைட் இல்லையா வெதர் திஸ் இஸ் தே ரிக்வயர் கோச்சிங் ஆர் ஸ்டில் தே நீட் டைம் டு கெட் கோச்ட். நிறைய டிவிஷன்ஸ்ல நீங்க ஸ்பிளிட் பண்ணுவீங்க. ஸோ ஹவு ஃபார் இஸ் த ஸ்டூடெண்ட் கான்ஃபிடென்ட் இனஃப்ன்றது இருக்கு.
ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் எல்லாத்தையும் அனுப்ப மாட்டேன், நான் வேலிடேட் பண்ணி தான் அனுப்புவேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சீரியஸ் கண்டிப்பா. The university will ask me questions இல்ல. ஓகே. அவங்க இன்டர்வியூ வச்சு தான் இப்ப சிவராமன் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு டாப் யூனிவர்சிட்டி அட்மிஷன் கொடுக்க போறதே கிடையாது. இட் அப்ளைஸ் டு யுவர் சன், இட் அப்ளைஸ் டு மை சன். ஓகே. இன்டர்வியூ 30 minutes அந்த காலேஜோடைய, அது சாரி காலேஜ்னே சொல்லக்கூடாது, அந்த யூனிவர்சிட்டியோடைய டீன் he conducts the interview பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவான். இதுக்கு அடுத்த இன்டர்வியூ எம்பசில இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட் கான்ஃபிடென்ட்டா எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம பேசணும். ஓகே. அதுக்கு வி ட்ரெயின் தெம் அண்ட் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இது எப்படி இருக்கணும்னா, பையனா எங்களை கண்டுபிடிச்சு என்னங்க அவனே அப்பாவான்னு சொல்லக்கூடாது. ஆமா, பையனா எங்களை கண்டுபிடிச்சு இதெல்லாம் எங்க ஆபீஸுக்கு தனியா வந்து, சின்ன பையன் சொல்ல நான் சொல்றது பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் கூட விடுங்க, அவன் வந்து எல்லா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கிட்ட கொண்டு போய் அப்பா அம்மா பிக்சருக்குள்ள வந்து இது எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி பண்றது தான் கரெக்டா இருக்கும். இப்ப அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, அப்பா அம்மா ஆசைக்காக இவங்க அப்ராட் போய் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனா திஸ் வில் நாட் கோனா ஒர்க் அவுட். இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் அண்ட் பிளெஸ்ட் பை த பேரண்ட். பட் இதே மாஸ்டர்ஸ் லெவல்ல இந்த பேரண்டோட இன்ஃப்ளூயன்ஸே இங்க கிடையாது. அவனுக்கு பிடிச்சிருக்கு, இஸ் கீன், இஸ் ரெடி டு எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் அண்ட் ஸ்டடி அண்ட் லேர்ன் மோர், he can fly. So everything starts from the kid, their interest. அதே சமயத்துல நிறைய பேர் வருவாங்க, பயோடெக்னாலஜி படிச்சுட்டு எங்க எதிர் வீட்டு அங்கிள் சொன்னாரு நான் ஏஐ தான் படிக்க போறேன்னு, நன்றி வணக்கம் அங்கேயே ஷட்டர் போட்டுருவோம். பயோடெக்னாலஜி படிச்சுட்டு எப்படிங்க ஏஐ படிக்க முடியும் மாஸ்டர்ஸ்ல? இல்ல சார் யூகேல கொடுக்குறாங்க, அங்க கொடுக்குறாங்க, இங்க கொடுக்குறாங்க, அங்க போயிடுங்க. இங்க முடியாது, இங்க ஃபண்டமெண்டல்ஸ். நீங்க பேச்சுலர்ஸ்ல என்ன படிச்சிருக்கீங்க, மாஸ்டர்ஸ்ல எப்படி படிக்கல? மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், பட் பயோடெக்னாலஜி படிச்சுட்டு எப்படி நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாஸ்டர்ஸ் படிப்பீங்க? அண்ட் நீங்க சொல்லுவாங்க சில பேர், எங்களுக்கு 3 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 4 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ அதனால நாங்க எங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டிராவல் பண்றோம். அவர்களுக்கும் நன்றி வணக்கம், முடியாது. That's how it is. நம்ம பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தீங்க, ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் ஒரு காலேஜில் போய் போடணும்னு நினச்சேன்னா, என் பையன் ஒரு காலேஜில் போடணும்னு நினச்சேன்னா கிடைக்கல அப்படின்னா நான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 6 lakhs 7 lakhs பே பண்ணணும். எக்ஸாக்ட்லி. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இல்லை அந்த காஸ்ட்ல 3 வருஷம் படிச்சு நீங்கள் ஏன் பே பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. யூ செட் யூரோப்ல படிக்கிறதுக்கு சில காலேஜஸ்ல ஃபீஸ் கிடையாது, கவர்மெண்டே வில் டேக் கேர் ஆஃப் த ப்ராசஸ்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. இந்த செப்டம்பர் 2025 இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல மட்டுமே 200 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல நான் அனுப்புற டோட்டல் ஆஃப் க்ளோஸ் டு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்ல 200+ ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷன் ஃபீஸே இல்லாம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போய் படிக்கிறாங்க. எவ்வளவு பணம் சேவ் பண்றாங்க? இப்போ நீங்க இப்போ யூகேல 1 year டிகிரிக்கே உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டுமே 20-25 lakhs கிட்டத்தட்ட வரும். ஓகே. ஸோ இங்க கல்வி கட்டணம் இல்லாம படிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி சிவராமன், என் சேனல் பாக்குற எல்லாருக்கும் நீங்க ஃப்ரீ எஜுகேஷன் வாங்கி கொடுத்துருவீங்களா? சத்தியமா இல்லை, அதையும் நான் இங்க பதிவு செய்யறேன். இந்த எல்லா டிசிஷனும் இஸ் டேக்கன் பை த யூனிவர்சிட்டிஸ் டீன், நாட் பை எனிஒன் எல்ஸ். ஸோ அதனால எய்தர் முற்றிலும் கல்வி கட்டணம் என்னதுங்க இலவசம், அப்படி இல்லை கிடைக்கல ஃப்ரீ எஜுகேஷனுக்கு அந்த பையனுக்கு ஸ்கிமாட்டிக்ஸ்ல இல்லை. இந்த இடத்துல நிறுத்தி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஃப்ரீ எஜுகேஷன் பண்றதுக்கு, யூரோப்ல ஃப்ரீ எஜுகேஷன் பண்றதுக்கு வாட் இஸ் த கிரைட்டீரியா? ஒரு ஸ்டூடெண்ட் என்னவா இருந்தா ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும்? சில ஸ்பெசிஃபிக் கோர்சஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இயருமே பார்த்தீங்கன்னா மோர் ஃப்ரீ எஜுகேஷன் சீட்ஸ் ஆட் பண்றோம். நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல கல்வி கட்டணம் எங்களுக்கு வேண்டாம், வி வில் கெட் ஃப்ரம் த கவர்மெண்ட், கெட் அஸ் குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். நிறைய கண்ட்ரீஸ்ல பை டிஃபால்ட் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து கல்வி கட்டணம் கிடையாது. ஏன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எதுவுமே, யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கல்வி வியாபாரம் இல்லை. கல்வி வியாபாரமா இல்லாததுனால அவங்க இதுல இருந்து பசங்களை இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு அவங்க நினைக்கல. அதனால நிறைய இடத்துல ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து பாசிபிள். எஜுகேஷன் மட்டும்தான் ஃப்ரீ, கீழே கமெண்ட் வரும், எஜுகேஷன் மட்டும்தான் ஃப்ரீ, பட் ஸ்டில் நீங்க உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும், விச் வில் பி 40,000 or 50,000 per month. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ ஒரு 50 ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட வராங்கன்னா அதுல ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும். அந்த 10 ஸ்டூடெண்டோட கிரைட்டீரியா என்னன்னு கேட்கறேன். ஃப்ரீ எஜுகேஷனுக்கான கிரைட்டீரியா, சிலது கிரைட்டீரியா பேஸ்ட் ஆன் மார்க்ஸுங்க, சிலது பேஸ்ட் ஆன் தேர் போர்ட்ஃபோலியோன்னு சில விஷயங்கள் கேட்பாங்க, சிலது பேஸ்ட் ஆன் இன்டர்வியூ, சில பேருக்கு ரிட்டன் டெஸ்ட், எப்படி வேணா வைப்பாங்க. வருஷம் அந்த பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரீ எஜுகேஷனுங்கிறது தே டிசைட். பட் 200+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் we have given them free education offer letters which they are processing for the visa. Okay, super. இப்போ இது பேசும்போதே ஒரு கொஸ்டின், ரொம்ப ஸ்ட்ராங்கான கொஸ்டின்.
இங்கே நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஸ்கேமில் மாட்டிக்கிறாங்க அப்ராட் எஜுகேஷன். ஏன்னா இப்போ யார் வெளியில் போனாலும் வெளிநாட்டில் போய் ஒரு பையன் படிக்கிறான்னா அவனே ஒரு அப்ராட் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சாங்க. ஸோ தர் இஸ் நோ க்ரைட்டீரியா. இந்த ஸ்கேம்லேருந்து வெளில வர்றதுக்கு இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் பிடிக்கிறதுக்கு வாட் ஷுட் தே டூ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை வருஷமா அவங்க இதில் இருக்காங்க, அந்த ப்ரொமோட்டருடைய நாலேஜ் என்ன, அவங்களுடைய ஐடியாலஜி என்ன. முன்னாடியே நான் சொன்னேன், நான் ப்ரமோட் பண்றேன் ஜெர்மனோ, ஸ்வீடனோ, நெதர்லாண்ட்ஸோ, நார்வேவோ, ஃபின்லாண்டோ 99% இந்தியாவில் யாருமே ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. அனைவரும் ப்ரமோட் செய்வது, நீங்களுமே நிறைய போர்ட்ஸ் அண்ட் ஹோர்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க, யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த கண்ட்ரீஸ் மட்டும்தான். பட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அவங்க ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, கனடாவுக்குள்ள எப்படியாவது போயிடுங்க, நீங்க லைஃப் செட்டில் ஆயிடலான்றாங்க. அது எப்படிங்க செட்டில் ஆக முடியும்? இப்போ நீங்க ஜிம் போயிட்டீங்க, மெம்பர்ஷிப் கட்டிட்டீங்க, அந்த எக்யூப்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா எந்த யூஸுமே கிடையாது இல்லை. யூ ஹேவ் டு கோ அண்ட் ஒர்க் அவுட். சேம் வே நீங்க எந்த நாட்டுக்கு போறதுன்றதை தாண்டி அந்த நாட்டில் இருக்கிற டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் நீங்க படிக்கணும். இப்போ உங்க கேள்விக்கு பதில், நீங்க எந்த ஸ்கேம்லையும் மாட்டக்கூடாதுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க எந்த ஸ்கேம்லையும் மாட்டக்கூடாதுன்னா ஒரே பாயிண்ட் தான். டெவலப்டு கண்ட்ரியை சூஸ் பண்ணி உங்களுடைய பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸை படிங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சிட்டீங்கன்னா நீங்க சேஃப் பிரதர். எந்த பிரச்சனையிலையும் நீங்க மாட்ட மாட்டீங்க. பட் இன்னைக்கு அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில என்ன பிரச்சனைனா, ஒரு யூகே ப்ரமோட் பண்ற ஏஜென்ட் கன்சல்டன்ட் ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் ப்ரமோட் பண்ண மாட்டார். கனடா ப்ரமோட் பண்ற ஏஜென்ட் அண்ட் கன்சல்டன்ட் டொரண்டோ யூனிவர்சிட்டியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா யூனிவர்சிட்டியோ ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எதுனா அந்த நாட்டின் ஐஐடிஸ், என்ஐடிஸ். என்ன காரணம்னா, அங்க போய் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கும் பொழுது 10 பைசா இவங்களுக்கு கமிஷன் கிடைக்காதுங்க. இந்த அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியே யூரோப் ஸ்டடி சென்டரை தவிர்த்து கமிஷன். சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், அதிக கமிஷன் வர்றதுக்கு டாப் யூனிவர்சிட்டிஸ் போகணுமா, எங்க கமிஷன் பாட்டம் மோஸ்ட்டுக்கு போனா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். 10%, 15%, 20%, 25% எல்லாம் கூட வருது. பட் இவங்க மக்கள் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு என்னதுங்க இலவச சேவை புரிகிறோம். நம்ம பேரண்ட்டும் அப்ப எப்படி சார் உங்க ஆபீஸ் இபி பில் கட்டுறீங்க, எப்படி உங்க ஸ்டாஃப்க்கு சேலரி கொடுக்குறீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறத நம்மளும் என்னது கேட்கறது இல்ல. இந்த ஃப்ரீ சர்வீசஸ் சொல்லும்பொழுது தயவு செஞ்சு, பட் நீங்களும் அப்படிதானே பண்றீங்க. நான் பண்றது இல்லையா? ஃப்ரீ சர்வீசஸ் நாம பண்றதே கிடையாது. நம்ம ப்ரொமோட் பண்றது ஃப்ரீ எஜுகேஷன் ஆர் அஃபோர்டபுள் டியூஷன் ஃபீஸ். இதுல இருந்து என்ன நம்ம கமிஷன் வரப்போகுது? எந்த விதமான கமிஷன்ஸ் கான்செப்டுமே டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு கிடையாது அட் யூரோப் ஸ்டடி சென்டர். நம்ம ஓப்பனா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் என்ன சார்ஜஸ், எங்க ஃபீஸஸ் என்ன, உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸஸ் இருக்கு, என்னென்ன காஸ்ட் வித் ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியாது இல்ல. நீங்க அதை பத்தி ஒரு ரீல் கூட போட்டிருந்தீங்க, ஆண்டர்பிரனர் அண்ட் ஜிஎஸ்டி. அதையும் கலெக்ட் பண்ணி இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ். நாங்க என்ன சார்ஜ் பண்றோம், 100 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க சக்தி. அது மட்டும் இல்லாம இத்தனை ஆபீசஸ். அண்ட் எங்களுடைய ஐடியாலஜி என்ன, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது பயனளிக்குதோ அதை ஓப்பனான சார்ஜஸ் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராசஸ் பண்றோம். இதை விட்டுட்டு எனக்கு எதுவுமே கொடுக்குவானாங்க, நான் சொல்ற காலேஜில் மட்டும் நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க, இது எப்படி இருக்கு? இது வந்து this is what is happening. இன்னைக்கு என்னை தவிர்த்து ஏஜென்சி will not charge anything to the students. 10 பைசா வாங்க மாட்டாங்க. வந்து அங்க வாங்கிப்பாங்க. அப்புறம் எப்படி அது எப்படி நீங்க ஃப்ரீ சர்வீசஸ் நீ எப்படி சொல்வீங்க? இதுதான் எனக்கு மக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடியூஸ் பண்றது சேலஞ்சிங். ஐ அம் டாக்கிங் அபவுட் 10 years பேக். இன்னைக்கு எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். நான் ஓப்பனா எல்லாமே டேபிள்ல ஐ கீப் இட் அண்ட் எக்ஸ்பிளைன். அண்ட் தலைகீழே நின்னாலும் என்னோட 4 ஆஃபீஸ்ல இருந்து மெடிசன் அப்ராட், 1 year டிகிரி அப்ராட், பிஜி டிப்ளமா, என்னால ஒரு பையன்கிட்ட போய் இந்தாடா தம்பி 80 லட்ச ரூபா செலவு பண்ணு, 1 கோடி உன் தாத்தா பாட்டி சொத்தையெல்லாம் வித்து படின்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா மனசாட்சி பிரகாரம் உங்களுக்கு தெரியும் யூஆர் டூயிங் ராங். அவங்க அப்பா 100 கோடி சொத்து வச்சிருக்கட்டங்க. அதனால மணி இஸ் மணி இல்ல, எவ்ரிதிங் இஸ் ஹார்ட் earned. So we cannot do this. சொல்லும்போது நீங்க வந்து மெடிசன் அப்ராடுக்கு நோ சொல்றீங்க. Yes. பட் இங்க இருந்து நிறைய பேர் வேற கண்ட்ரில போய் நான் மெடிசன் படிச்சு தரேன், இங்க எனக்கு கிடைக்கல நான் வேற கண்ட்ரி போய் படிச்சு தரேன். ஏன்னா இங்க மெடிசனுக்கு சேர்க்கணும்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் lakhs and lakhs of rupees. லைக் அவன் இந்த ப்ராசஸ்க்குள்ள வரலன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால வாங்கும்போது நிறைய செலவு பண்ணுவான். பட் அதே எஜுகேஷனை வெளில போய் படிக்கலாம்ல? இல்லைங்க. மெடிசன் எப்பவுமே மக்கள் கிட்ட நான் ரொம்ப ரொம்ப தாழ்ந்து கேட்டுக்கிற ஒரே விஷயம், அப்ராட் மெடிசனை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. ஆஸ் பர் டேட்டா, இப்போ நீங்க ஃபாரின்ல போய் மெடிசன் படிச்சீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும். இப்போ அதை இந்தியாவில் படிக்கிறதுக்கு கொண்டு வர போறாங்க, அது ஒரு பக்கம் வைப்போம். ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வரும்போது 2023 டேட்டா பிரகாரம்
அப்ராக்சிமேட்லி 80% ஃபெயிலியர். வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு இந்தியால வந்து எக்ஸாம் எழுதி தான் உள்ள போகணும். உள்ள போன பிறகுமே அடுத்து பிஜி இருக்குங்க, அடுத்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க, பல சிக்கல்கள் இங்க இருக்கு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி அங்க படிச்சுட்டு இருக்கிறோம், அங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்ராட் மெடிசன் படிக்கிறவங்க somehow work hard and win this. உள்ள இறங்கிட்டீங்க, நமக்கு குறிக்கோள் வின் பண்ணோம். பட் இந்த ஜேர்னி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. மெடிசன் படிக்கிறீங்களா, இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீ சீட்டில் படிப்பது தான் மெடிசன். நீங்க கோடி கோடியா செலவு பண்ணி மெடிசன் படிச்சுட்டு சர்வீஸ் மைண்ட் செட்ல நீங்க எப்படி ஒரு பேஷண்ட்டை பார்ப்பீங்க? அவனுக்கு என்ன பில்லை போடலாம், என்னங்க தேவையில்லாத டெஸ்ட் என்ன எழுதி கொடுக்கலாம், அப்பதான் நீங்க போட்ட பணத்தை எடுக்க முடியும். நீங்க போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு இது என்ன சொல்றது, இது என்ன பிசினஸ்? பிகாஸ் சி இன்னைக்கு வந்து நான் என்னோட பையனையோ, இப்போ உங்க பையன் மெடிசன் படிக்கணும்னு நினைக்கிறான், நீங்க என்ன காண்டாக்ட் பண்றீங்க, ஓகே சிவா கிட்ட கேட்போம். நோ, மை ஆன்சர் வில் பி சிம்பிள் நோ. இப்போ நம்ம என் பையனை அனுப்ப மாட்டேன், உங்க பையன் அனுப்ப மாட்டேன். இப்போ நம்ம மற்றவங்களாம் எப்படி அனுப்ப முடியும்? நமக்கு தெரியும் we should not do these things, so we will not do these things. Very simple. அதே மாதிரி தான் UK 1 year masters, no PG diploma கோர்சஸுக்கும் 1 year கோர்சஸுக்கும் இந்தியாவிலேயே என்ன தவிர எல்லாரும் இதை தான் உட்காந்து ப்ரமோட் பண்ணிருக்கேன். ஏன்னா குவிக் மணி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில், செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. யூகேல படிக்கணுமா, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு 24 hours ஆஃபர் லெட்டர் வாங்கி கொடுக்குறோம், அப்போதான் நீங்கள் அடுத்த 24 வருஷம் இதை நினச்சி கவலைப்பட முடியும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டேன். செகண்ட் டைலாக், திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இங்கே வந்து ஷார்ட் கட்லாம் கிடையாதுங்க. யூனோ எவ்ரிதிங் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரீம்லைன்டு ப்ராசஸ். உங்கள் எஃபர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரிசல்ட்ஸ் இருக்கும். How do you validate a college? ஒரு காலேஜை வந்து நீங்க எப்படி வேலிடேட் பண்றீங்க? ரொம்ப ஈஸிங்க. நீங்க எந்த கண்ட்ரி வேணா எடுத்துக்கங்க. ஜெர்மனி, அந்த நாட்டில் இருக்கிற TU9 யூனிவர்சிட்டிஸ் சொல்லுவாங்க, அங்க அனுப்புறோம். நெதர்லாண்ட்ஸ், அந்த நாட்டின் நம்பர் 1 யூனிவர்சிட்டி TU Delft, வெரி சிம்பிள். ஸ்வீடன் நம்பர் 1 யூனிவர்சிட்டி, அந்த கண்ட்ரியில KTH. அந்த நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய IITs, NITs and IIMல படிக்கும் போது யூ ஆர் சேஃப். இதனால தான் எங்களால 99% விசா சக்சஸ் ரேஷியோ கொடுக்க முடியுது, which is by far the best in the industry. ஓகே, இப்போ நம்ம ஊர்லயே எஜுகேஷன் வந்து மெக்கானிக்கல் கிடையாது, ஏஐ போகணும், ML போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்ராட் எஜுகேஷன் எப்படி இருக்கு? இல்லை சி, அஃப்கோர்ஸ் இங்கேயும் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்பாங்க. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, மக்கள்கிட்ட நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது எல்லாமே ஸ்பெஷலைசேஷன்ஸுங்க. இதெல்லாம் மாஸ்டர்ஸில் தாங்க எடுக்கணும். அப்படியே யூ ஆர் ஸோ பேஷனேட் அபவுட் தீஸ் கோர்சஸ்னா பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுங்க. தட் வில் பி மச் பெட்டர் கம்பேர்ட் டு ஸ்ட்ரெயிட் அவே உங்களை AIML, சைபர் செக்யூரிட்டி அதில் போடாம. No, these are all specialization courses, you know, which you should not do at the UG level. PG லெவலில் படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் டைவர்சிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஒரு கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று சொன்னீங்க, அப்ராட் எஜுகேஷனில் இந்த ஊர்ல இந்த கோர்ஸ் நல்லா இருக்கணும், 2-3 ஊர்ல இந்த கோர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல, எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸ்க்குமே தீஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆர் எக்ஸலென்ட். அதே மாதிரி லைஃப் சயின்ஸ் கோர்சஸ், பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, இந்த மாதிரியான கோர்சஸ், அஃப்கோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறோம், சைக்காலஜிக்கு அனுப்புறோம். அதான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, மெடிசன் இந்தியா, இன்ஜினியரிங் ஆர் அதர் கோர்சஸ் இங்கே NIT, IIT, IIM இல்லைன்னா யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். பிளஸ் நிறைய பேருக்கு என்ன தெரியாது, சென்னையில் படிக்கிறத விட 50% ஆஃப் த காஸ்ட்ல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போய் படிக்கலாம். நீங்க ஆஃபீஸுக்கு வர்ற மாஸ்டர் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களா, மாஸ்டர்ஸ் படிக்க போறது எல்லாருமே ஒரு 10 பேர்ல 8 பேர் இந்த 2 விஷயத்த சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒண்ணு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது நான் பேச்சுலர்ஸ்க்கே போயிருக்கணும். இல்ல, நான் பேச்சுலர்ஸ் உங்க ஆஃபீஸுக்கு வந்தேன் சார், எங்க அப்பா என்ன அலோவ் பண்ணல. இங்க என்ன பிரச்சனை, நாங்க நம்ம ஊர்ல பேச்சுலர்ஸ்ல பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பேரண்ட்ஸ்க்கு இல்ல. சில பேரண்ட்ஸ்க்கு மாஸ்டர்ஸ்ல பையனுக்கு இங்க படிச்ச பிறகு இன்ட்ரெஸ்டே சுத்தமா படிக்கிறதுல போயிடுது. பேரண்ட்ஸுக்கு அதீத இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் நீங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட்டு, பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே ரெடி சார், ஒரே பிரச்சனை சார், சொல்லுங்க மேடம், எதுவாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்றோம். பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார்ண்ணா, நன்றி வணக்கம், ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் வந்து என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்னென்ன மாடியூல்ஸ் படிக்கலாம், எந்த கண்ட்ரியில படிக்கலாம், எந்த இன்டேக்ல படிக்கலாம் தான் நான் பேசுவேன். படிக்கலாமா வேணாமான்னு நான் பேச மாட்டேன், அது உன் இஷ்டம். படிக்கணும்னு முடிவு எடுத்த பிறகு we will try to find the best option. So the interest should come within. That's what it is. யூரோப் எஜுகேஷன் போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூகேல அந்த மாதிரியான ஒரு ரொம்ப பெரிய கண்ட்ரி தான் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து ஸ்லோவாக்கியா, செக்கோஸ்லோவாக்கியா,
வேற வேற கண்ட்ரி சொல்லும்போது அங்க இருக்கிற அந்த சிஸ்டமை ஹவ் ஆர் வி வேலிடேட்டிங், அந்த ப்ராசஸ்க்கு எப்படி நம்ம வேலிடேட் பண்றோம்? இங்க போனா நம்ம இங்கிருந்து ஒரு குழந்தை அனுப்புறோம் அப்படின்னா அவங்க சேஃபா இருக்காங்க, அந்த எஜுகேஷன் கரெக்டாங்கிறது நம்ம எப்படி ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் எப்படி நம்ம வேலிடேட்? கண்டிப்பா. இது எல்லாமே டெவலப்டு கண்ட்ரிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்க வந்து ஷெங்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, போர்ச்சுகல், ஹங்கேரி, பிரான்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷெங்கன் கண்ட்ரிஸ்ன்ற கிளவுட்ல வரும். இது எல்லாமே குரூப் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரிஸ். அந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீமியர் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க போய் படிக்கும்பொழுது யூ கெட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், சப்போர்ட் சிஸ்டம், எவ்ரிதிங். நீங்க அப்ராட்ல போயிட்டு அந்த நாட்டில் அது என்ன சூப்பர் நாடா வேணா இருக்கட்டும், அங்க போய் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல போய் படிக்கும்பொழுது ஆப்ரேஷன் வென்ட் வெரி வெல் சார், பட் ஒரே பிரச்சனை, பேஷன் நோ மோர் அப்படிங்கிறது தான் எங்க சிம்பிள் முக்கியமான பாயிண்ட். எங்க சக்சஸ்க்கு எந்த நாட்டுக்கு பையனை அனுப்பிச்சாலும் சரி, அது ஷெங்கன் கண்ட்ரியா இருக்கணும். அந்த ஷெங்கன் கண்ட்ரியில நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸா அது இருக்கணும். அப்படி இருந்தாதாங்க இந்த எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும், விச் பீப்புள் கேன் see in my யூடியூப் சேனல். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டடிங் அப்ராட்? ஒரு பையன் வந்து அங்கே போய் படிக்கிறான், பையனோ பொண்ணோ அங்கே போய் படிக்கிறாங்கன்னா அப்ராட்ல படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு? இங்க வந்து இங்க திருப்பி வரான், அங்கே செட்டில் ஆகிறான், வாட் எவர் இட் இஸ், ரெண்டு சொல்லுவோமே, அங்கேயே செட்டில் ஆகிறா, இங்கே திருப்பி வரான், என்ன அட்வான்டேஜ்? அது யாருமே அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவன் இங்கே வந்து ஆண்டர்பிரினரா கூட ஆகலாம், இல்லை அங்கேயே கூட வேலை செய்யலாம், இல்லை அங்கே ஆண்டர்பிரினர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போஷர் இருக்குங்க. அவன் படிச்சு முடிக்கும் போது இப்போ ஒரு பேச்சுலர்ஸ்க்கே போறான், மாஸ்டர்ஸ் போறான்னு வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் 10 countries you would have traveled because Schengen visa. உங்களுக்கு வந்து அங்கே ஸ்டூடெண்ட் பாஸ் எல்லாம் இருக்கும். நீங்க வெரி ஃபியூ யூரோஸ்ல யூ கேன் டிராவல் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அண்ட் முக்கியமா வந்து you would have made friends across என்னதுங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். நீங்க போனை எடுத்து வெறும் ரமேஷ் சுரேஷ் மட்டும் உங்க கான்டாக்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா அதுல you don't have that exposure. So exposure, confidence, self confidence. For bachelors ஒரு பையன் போறான்னா from a boy he becomes a man. மீனம் பாகத்துல flight take off ஆயிடுச்சுனால he is a man. அன்னி தேதியில இருந்து எல்லாத்தையும் he has to do it on his own. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், எக்ஸ்போஷர், கான்டாக்ட்ஸ், மிக முக்கியமா ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கீ இன்கிரீடியன்ட்டுங்க. ஒரு யங்ஸ்டர் இன்னைக்கு பெரிய லெவல்ல ஒரு பொசிஷனை டேக் ஓவர் பண்றதுக்கு இது எல்லாமே இன்னைக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் ஆப்வியஸ்லி கிவ்ஸ் தெம் அ வெரி பிக் அட்வான்டேஜ். அண்ட் எல்லா யூரோப்பியன்ஸும் சொல்றது என்னன்னா, ஐ எம் ஆல்வேஸ் ப்ரவுட் டு சே திஸ், நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், இந்தியன்ஸ் வெரி அடாப்டபிள். நாம பசங்க கிட்ட அவங்க ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சேலஞ்சை தூக்கி வைங்க, முணங்கிக்கிட்டே அடிச்சு பிடிச்சி தே வில் வின். ஒரு ப்ரொஃபஸர் என்கிட்ட கேட்குறாரு, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, நாங்கள் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் சிலபஸ்லாம் கொடுத்துட்டா பசங்க படிச்சிருவாங்களா? அதுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நாங்கள் 4 வருஷம் டிகிரியை 5 வருஷம் படிக்கிறோம் சார், உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? யூ கிவ் ஹை குவாலிட்டி எஜுகேஷன், யூ கிவ் லேட்டஸ்ட் சிலபஸ், எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் எங்கள் பசங்களை கேள்வி கேளுங்க. இப்போ லேட்டஸ்டா அடிச்சு துவம்சம் பண்ணோம் நம்மளுடைய எதிரி நாடை, எவ்வளவோ நம்ம இண்டிஜினஸா வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அடிச்சு கிளப்பி அவங்க என்ன சொல்றது கிரிக்கெட் மாதிரி வாக் ஓவர் வாங்க வச்சோம். பட் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த ரஃபேல் ஆர் S-400 மிசைல் சிஸ்டம் பல 1000 கோடி கொடுத்து நம்ம ஏன் வெளிநாட்டுல இருந்து வாங்கணும்? நம்ம நாட்டுல செய்வோம். அதுக்கு யார் தேவை? யங்ஸ்டர்ஸ் தேவை. யங்ஸ்டர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களா? தே ஆர் ரெடி. பட் இவர்களை என்னதுங்க கைட் பண்ணக்கூடிய ஆசான் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க வந்து 1000 ஏக்கர் கேம்பஸ் வச்சிருக்கலாம், உங்க யூனிவர்சிட்டி ஃபுல்லா ஏசி இருக்கலாம், என்னங்க 500 பஸ் இருக்கலாம், ஒரு அட் அ டைம்ல 3000 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். அதெல்லாம் விஷயம். எத்தனை குவாலிஃபைடு, டெடிகேட்டட், கமிட்டட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வேணும். ப்ளஸ் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெடிகேட்டட் ஹை குவாலிட்டி ப்ரொஃபஸர்ஸ். ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஹை குவாலிட்டி ப்ரொஃபஸர்ஸை இண்டிகேட் பண்ணி காட்டிடுங்க. ஐ வில் நாட் சென்ட் எனிபடி டு யூரோப். பட் இது மேலும் மேலும் இதோடைய தேவை அதிகமாயிட்டு தான் போகுது. ஒரு 2 வேற இண்டஸ்ட்ரி கேட்குறேன். ஒரு பையன் வந்து மியூசிக் படிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, நம்ம இப்போ இன்ஜினியரிங் பற்றி பேசணும், மெடிக்கல் பற்றி பேசணும். ஸோ ஒருத்தர் மியூசிக் படிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் தட் யூ ஹேவ்? See, we may not have lot of options. We may have 1 or 2 options. For example, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் கேட்குறீங்க, ஒரு சைக்காலஜி இல்லை ஒரு மியூசிக், இந்த மாதிரி கோர்சஸ் வந்து கொஞ்சம் ஆஃப் பீட்டாக இருக்கும்போது என்னால் ஒரு 10-15 ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் 1 or 2 there are we can explore and look into it, provided அவங்க அதுக்கு எலிஜிபிளாகவும் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒருத்தன் போகணும்னு நினச்சேன்னா என்ன பண்ணலாம்? ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ், நிறைய பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அவங்க கரிக்குலம்
இவங்க படிச்சது எல்லாமே வந்து மேட்ச் ஆகணும். உங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் பத்தாது, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸையும் பேஸ் பண்ணி தான் we can plan. அதுதான் நம்ம வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன் இருக்கு. they can come, இந்த மாதிரி தான் ஒரு இன்டராக்ஷன் செஷன், கலெக்ட் ஆல் இன்ஃபோ. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா ப்ராசஸ் பண்ணுங்க, இல்லைன்னா just stare off and you go on your way. இப்போ ஒரு 100 பேர் வராங்க, அதுல 20 பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைச்சிருச்சு. ஓகே நீங்க வந்து வெறும் அந்த ஸ்டேக்கு மட்டும்தான் காஸ்ட் ஆகுது, there is a cost to it. else what is the option? ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கல என்ன ஆப்ஷன்? கண்டிப்பா இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க யாருமே வந்துட்டு ஓகே எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் சர்டன்லி கிடையாதுங்க. டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ இல்லாட்டி 3 lakhs per yearல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்க நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ், ஸ்வீடன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காஸ்ட் அதிகம். ஸ்வீடன் நான் படிக்கும் போது ஃப்ரீ, இப்போ இன்னைக்கு வந்து க்ளோஸ் டு 8 lakhs, 9 lakhs, 10 lakhs வரைக்கும் கூட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போகுது. பட் நீங்க 3 lakhs per year ஆன் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ்ல இருந்து உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. நாங்க எப்பவுமே சொல்றது அதான், கம்மியா செலவு பண்ணுங்க, நிறைய படிங்க, உல்டாவா பண்ணிடாதீங்க. நாங்க எங்க ஆஃபீஸ்க்குள்ள வந்தீங்கன்னா ஒரு ஷீட் கொடுப்போம், அதுல எங்கேயுமே உங்க அப்பா எங்கே வேலை செய்கிறார், உங்க அம்மா எங்க வேலை செய்யறாங்க, உங்க பட்ஜெட் என்னன்னு கேட்காத ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். மற்ற இடத்துல எல்லாம் உங்க ஃபோன் நம்பர், மொபைல் அட்ரஸ்க்கு அப்புறம் முக்கியமான கொஸ்டின் பட்ஜெட் பிளான். அவனே பாக்ஸ் போட்டிருப்பான். 10 to 15 lakhs, 20 to 25 lakhs, 30 to 35 lakhs, சைட சின்னதா பர் இயர்னு போட்டிருப்பான். அதை கிளிக் பண்றதை வச்சுதான் என்னதுங்க இவங்களுக்கு ஆப்ஷன். எங்க ஐடியாலஜி என்னன்னா, நீங்க எந்த பினான்சியல் பேக்ரவுண்ட்ல இருந்து வேணா வாங்க, யூரோப்பியன் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றான், நீங்க grab it with both of your hands. பட் அவங்களுடைய டாக்ஸ் பேயர்ஸ் மணி, நம்ம அதையும் மதிக்கணும் இல்லைங்களா? ஸோ படிக்க விருப்பம் இருப்பவர்கள் மட்டும் யூரோப்பியன் கண்ட்ரிஸையோ இல்ல யூரோப் ஸ்டடி சென்டரையோ அணுகுங்கள். நீங்க சும்மா ஜாலிக்கு போறேன், ஸ்பவுஸ் வீசா, டிபெண்டன்ட், இன்ஃபேக்ட் இது இன்டர்வியூலே சொல்லிடுறேன், 26 yearsக்கு மேல நம்ம எடுக்கிறது இல்லை ஃபார் மாஸ்டர்ஸ், 20 yearsக்கு மேல பேச்சுலர்ஸ்க்கு எடுக்கிறது இல்லை. ஏன்னா வீசா இட்ஸ் a challenge. So we have lot of parameters so that we are able to achieve. நிறைய வச்சிருக்கீங்க. இது எதுக்குன்னா எங்க நல்லதுக்கு மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு. ஷுவா நீங்க வந்து now you have put yourself out. ஓகே, அவ்வளோ இன்டர்வியூஸ் இருக்கு, அவ்வளோ சேனல்ஸ்ல பேசிருக்கீங்க. ஒரு எப்படி மார்க்கெட்டிங்கை நீங்க இதை எஃபெக்டிவ் யூஸ் பண்றீங்க ஃபார் யூரோப் ஸ்டடி சென்டர்? சரி, மார்க்கெட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சோஷியல் மீடியா அண்ட் 6-7 months as I told you before, students உடைய feedbacks I wanted to present. அண்ட் அந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே அந்த பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ சொல்லிடுவா, அம்மா நீங்க யூரோப் ஸ்டடி சென்டரை பத்தி எதுவும் பேசலாம், அதுக்கெல்லாம் நான் நிறைய பேசிட்டேன். உங்களுடைய ஜேர்னி, நீங்க எப்படி இதை சூஸ் பண்ணீங்க, நீங்க படிக்கும் போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி நீங்க வேலை வாய்ப்பு வாங்குனீங்க, இந்த வேலை வாய்ப்பு வாங்குறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கிட்ட நீங்க எத்தனை ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணி ரெஃப்யூசல் வாங்குனீங்க, இது எல்லாமே நம்ம நீங்க போட ஆரம்பிக்க பீப்புள் ஆர் என்ன சொல்றதுங்க, அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் இன்னும் அதிகமா வருது. உங்களுக்கு எப்படி கான்டென்ட் மார்க்கெட்டிங் எஃபெக்டிவா யூஸ் ஆகுது? நீங்க ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர், ஆமா, நீங்க ஆண்டர்பிரனர், கவுன்சிலர் எல்லாம் தாண்டி யுவர் அ கான்டென்ட் கிரியேட்டர், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க. அது எனி கண்டென்ட்டுங்க, இஃப் தேர் இஸ் நோ மார்க்கெட்டிங் ஜிமிக்ஸ் ஆர் அன்வான்ட் கண்டென்ட் இன்டு இட், நீங்க ரியலிஸ்டிக்கா நீங்க மக்களுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா, இது யாராவது பாக்குறீங்கன்னா கூட ஒரு இன்னைக்கு மக்களுக்கு சென்னை எடுத்துப்போமே, டாப் 50 ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுல ஏதாவது ஒண்ணுத்துக்கு உங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியுதா, அதை உங்களால வந்து ஒரு ஃபினான்ஷியல் மாடல்ல அட்லீஸ்ட் ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ்ல உங்களால அந்த ஆஃபீஸை நடத்த முடியுதுன்னா ஸ்டார்ட் அப். பட் இதை விட்டுட்டு இருக்கிற பிரச்சனை இல்லை, இவன் 51வது பிரச்சனையை வந்து அதை இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கொடுக்க போகுதுன்னா அதுல எந்த பயனுமே இல்லை. பிளஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் முக்கியம் வந்து என்னதுங்க, உடல் ஆரோக்கியம். யூ ஹேவ் டு பி ஹெல்தி. நெக்ஸ்ட் எஜுகேஷன் தான். ஸோ அதை ஒரு அஃபோர்டபுள் பிளாட்ஃபார்ம்ல நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது இட் ஒர்க்ஸ் இன் அ வெரி பிகர் வே. எஸ், பட் இங்கே சீட்ஸ் லிமிட்டட். ஸோ அதனால செலக்டிவா இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ், மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், மார்க் இங்கே ஒரு பெரிய கிரைட்டீரியா கிடையாது. இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ இந்த இயர் ஒரு ஸ்டூடெண்ட் வரணும்னு நினைச்சானா அவன் எப்போ உங்களை அப்ரோச் பண்ண முடியும், எப்போ யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இன்டேக், இப்போ நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, 3 year டிகிரி படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா 2nd year முடிஞ்சிடும், 4th செமஸ்டர் முடிஞ்சிடும். 5th செமஸ்டர் ஸ்டார்டிங்ல எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது நீங்க படிச்சு முடிச்ச உடனே கிளம்பிடலாம். இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 7th செமஸ்டர் ஸ்டார்டிங்ல எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா படிச்சு முடிச்ச பிறகே கிளம்பிடலாம். இல்ல சார் நான் இந்த இன்டர்வியூவே இப்பதான் பாக்குறேன், இல்ல உங்களை பத்தியே எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது, நான் ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டேன்,
பரவாயில்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாசிபிள் இன்டேக் என்ன அப்படிங்கறத we can plan. எப்பெல்லாம் இன்டேக்? 2 இன்டேக் இருக்கு. கரெக்ட், 2 இன்டேக் இருக்கு. ஒன்னு வந்து ஜனவரி, இன்னொன்னு வந்து செப்டம்பர். செப்டம்பர் பாத்தீங்கன்னா 100% ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் ஓபன். ஜனவரி only 10%. எங்களுடைய கவுண்ட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா செப்டம்பர்ல தான் 90% ஆஃப் தி பீப்புள் போவாங்க. ஜனவரி will be 10%. ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினருக்கு நீங்க கொடுக்குற இன்புட்ஸ் என்னவா இருக்கும்? இன்புட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. டிராவல் தி வேர்ல்ட், மீட் லாட் ஆஃப் பீப்புள், அண்ட் நீங்க எந்த துறையில நீங்க ஆண்டர்பிரினர் ஆக போறீங்களோ அந்த துறையில ஒரு 2 years ஆர் ஒரு 3 years A to Z எல்லா வேலையும் நீங்க அந்த துறையில பாத்துருங்க. ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணி அதை அந்த துறை டெவலப் பண்ணிக்கோங்க. இல்ல அந்த துறை சார்ந்த ஸ்கில்ஸ். படிக்கிறது வேற. இப்போ நீங்க வந்து உங்களோட MBAல நீங்க மார்க்கெட்டிங்ல கோல்டு மெடலிஸ்ட் ஆயிட்டதுனால ஆன் த ஃபீல்டு உங்களால வந்து அது நீங்க நம்பர் 1 ஆவீங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ ஆன் த ஃபீல்டு எப்படி இருக்குதுன்னு பாத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க எதை செய்தாலும் உங்களுடைய சக்சஸ் ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா வில் பி ரியலி ஹை. பிகாஸ் ஆன் பேப்பர் கணக்கு போடுறது வேறங்க, கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால நீங்க எந்த துறை, அது டெக்ஸ்டைலோ ஃபுட்டோ வாட்எவர், ஒரு மினிமம் 2 to 3 years ஒர்க் பண்ணி அப்புறம் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே என்னோட பிசினஸ் பண்றேன், இல்ல என் பிசினஸை விட்டுட்டு என்னதுங்க சரி என்னுடைய வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் நான் பிசினஸ்ல போறேன், இல்லப்பா எனக்கு இந்த ஒர்க் பண்ணோன்னே தெரிஞ்சிருச்சு இந்த பிசினஸ் வந்து நமக்கு சூட் ஆகாது, நம்ம வேற பிசினஸ் பார்ப்போம், அது வரைக்கும் நான் கண்டினியூ பண்றேன். உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸும் ஓப்பன் அப் ஆகும். ஸோ யூ ஆர் வெரி சேஃப். அண்ட் ஒன் பாயிண்ட் விச் ஐ வுட் லைக் டு ஆட், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நிறைய கடன்லாம் வாங்கி என்னதுங்க பெருசா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய கேபிட்டல் லெஸ் ஆர் கேபிட்டல் நில் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நீட் ஆஃப் தி ஹவர். மக்கள் பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஏதாவது ஒரு ரூபத்துல கொடுக்க முடிஞ்சதுன்னா you will be welcomed with golden arms. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உன்னோட அட்வைஸ் என்ன இருக்கும்? இப்போ அதாவது நீங்க அப்ராட் எஜுகேஷன் இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ இருக்க சினாரியோ, முன்னாடி வந்து படிச்சாகணும் வேலைக்கு போயாகணும், இப்போ அப்படி இல்லை, அப்படி இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன வரும்? அட்வைஸ்ன்றதை தாண்டி லேர்ன். இன்னைக்கு வந்து கல்வியின் மேல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இட் ஹஸ் கம் டு ராக் பாட்டம். அந்த பையன் என்ன சொல்றான், நீங்க சொல்ற மாதிரிதான் எங்க அண்ணா படிச்சாரு இங்க ஒரு காலேஜ்ல 85-90%. அவரு வாங்குற சேலரிய நான் படிக்காமையே வாங்கிடுவேங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 20 வயசு பையன் மைண்ட்ல எப்படி நீங்க எஜுகேஷனுக்கு உண்டான வேல்யூவா அவனுக்கு புகட்டுவீங்க? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அதனால அதையுமே தாண்டி எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் எஜுகேட்டர்ஸ்ல தான் பிரச்சனையே தவிர படிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நல்ல யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சு நல்ல ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் கான்ஸ்டன்ட்லி எவால்விங் யுகத்துல நிச்சயமா யூ கேன் வின். மிக முக்கியமா நான் சொல்ல வர்றது, அது வேலை ஆண்டர்பிரனரோ ஸ்டூடெண்டோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது ஒரு ஆண்டர்பிரனரோ இல்லை ஒரு ஸ்டூடெண்டோ தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்துச்சுன்னா மண்டே வருமேன்னு பயப்பட ஆரம்பிச்சிடுறோம். ஐயோ திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணோம், இந்த வேலையை எனக்கு பிடிக்கல. மண்டே வந்துருச்சுன்னா ஏப்படா ஃப்ரைடே வரும். இந்த மண்டே டு ஃப்ரைடே மைண்ட் செட்டுக்குள்ளேருந்து வெளியில வந்து ஒன்ஸ் வி ஷுட் லவ் வாட் வி டூ. அதுக்கு முக்கியமா அகைன் திரும்ப நான் சொல்றது அதே பாயிண்ட் தான், ஸ்கில் டெவலப் பண்ணீங்க, நல்லா படிங்க, யூ வில் ஃபீல் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். அண்ட் மிக முக்கியமா என்னோட எல்லா இன்டர்வியூஸ்லையும் எல்லா ஸ்டூடெண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்தையும் ஒன்று கேட்டிருப்பேன், ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அவனுக்கு அந்த கேள்வி கேட்கும் போதே ஹாப்பி ஆயிடுவாங்க. சார் இங்க இருக்கிற ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி என்ன கேட்குறீங்க? என் பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிற இவ்வளவு நேரம் கழிச்சுட்டு கோ டூ ஸ்கீயிங் ஆர் கோ டூ அ பார்ட்டி அப்படிங்கிறத என்னுடைய பாஸோடைய ஐடியாலஜி. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுமே ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ் வருது. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு யூ நீட் எக்ஸ்போஷர், யூ நீட் கான்ஃபிடன்ஸ், யூ நீட் சப்ஜெக்ட் நாலேஜ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல, இதுவும் எஸ்பெஷலி ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல நீங்க படிக்கலாம்னும் போது நிச்சயமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ராட்ல போய் படிச்சுதான் இந்த எக்ஸ்போஷர்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியுமானா அது மாதிரிலாம் இல்லை. இது ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. எனிவே நீங்க பேச்சுலர்ஸோ இல்ல மாஸ்டர்ஸோ படிக்க போறீங்க, அதை நம்ம கடல் தாண்டி படிக்கும். லைஃப் இஸ் ஒன்ஸுங்க மிஸ்டர் சக்தி. வி ஷுட் டிராவல், meet lot of people, get exposed to lot of new culture, make friends all across the globe, and of course be in the subject. One more point I would like to say, நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரதர்ஸோட வராங்க. இவங்கெல்லாம் யாருன்னா இப்போ 30 years இருக்கிறவங்க, என்ன 5-6 years பிஃபோர் பார்த்தவங்க. சார் நான் அப்பவே போயிருக்கணும் சார். அப்போ இங்க அடுத்த பிரச்சனை என்னன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க ஃபாரின் போய் வின் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள பார்த்து 10 பேர் பின்னாடி போறாங்க. அதே மாதிரி அது அவங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையான்லாம் இல்லை, அவனே வின் பண்ணிட்டான் மச்சான்
நம்மளும் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. இன்னும் ஒரு சில கேட்டகரி இருக்கு. யாராவது போய் சக்சீட் ஆகல அப்படின்னா அதை பார்த்து ஒரு 100 பேர் ஸ்டாப் பண்ணிடுறோம். இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட். பிறருடைய என்னதுங்க வெற்றியும் பிறருடைய தோல்வியும் நம்மளை எந்த விதத்திலையும் இம்பாக்டே பண்ணாது. உங்க எஃபர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரிசல்ட்ஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் அவங்களோட வீடியோ என்ன போட்டிருப்பாங்க, ஒரு ஷோல கூட வந்துச்சு, படிப்பு முக்கியம் இல்லை, நான் சம்பாதிக்கிறேன், காலேஜ் படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க. பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு காண்டாது? அது அவங்களுடைய லைஃப் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம வந்து அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் நம்ம கையில தான் இருக்கு. அதை பார்த்து நம்ம இரிட்டேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சோஷியல் மீடியா ஓபன் பண்ணீங்கன்னா 1008 கண்டென்ட் இருக்கு. எதுவுமே வந்து ஒரு நல்ல பப்ளிக் யூனிவர்சிட்டி, ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட், இதுக்கு எப்பவுமே ரீப்ளேஸ்மெண்ட்டே இருக்காதுங்க. நிறைய பேர் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் தட் கம்பெனி. ஆன்லைன் எஜுகேஷன் பேன் இந்தியா லெவல்ல எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் வென்ட் டு ஜீரோ in a matter of few months. So இந்த கன்வென்ஷனல் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அப்போ ஏங்க இன்னைக்குமே வந்து ஐஐடியில பசங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாவம் கஷ்டப்பட்டு நாட்டின் பிரீமியர் யூனிவர்சிட்டிஸ்க்கு போகணும்னு ஏன் எதிர்பார்க்குறாங்க? ஸோ இந்த கன்வென்ஷனல் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு மாற்று இல்லைங்க. ஆனா அது எஃபிஷியண்டா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். உள்ள இருக்க கண்டென்ட் வரலாம், நான் படிச்சாங்க கண்டிப்பா யூ ஹேவ் டு ஸ்டடி. மக்களே, வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள், படிப்பு ரொம்ப முக்கியம். யாராச்சும் படிக்க வேணாம்னு சொன்னா அவங்க டவுட் பண்ணு. தலைவரே, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஸோ ஆசம். எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ரொம்ப லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் அவங்ககிட்ட கேட்டேன். அண்ட் யூ ஆர் கைண்ட் இனஃப் டு ஆன்சர். பொறுமையா நிதானமா எனக்கு புரிஞ்சிச்சு, பசங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போறேன்னு சொன்னா நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இந்த இன்டர்வியூ? இட் வாஸ் ரியலி நைஸ்ங்க. அண்ட் வி அப்ரோச்ட் யூ, யூ நோ, வி வாண்டட் டு இந்த ஒரு அவேர்னஸ், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் ரீச் அவுட் ஆகணும் தான் இப்போ கான்ஸ்டன்டா வி ஆர் டூயிங் சச் ஷோஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹோஸ்டிங் அஸ். அண்ட் யுவர் கொஸ்டின்ஸ் வேர் ரியலி நைஸ். அண்ட் மக்களுக்கு ஒரு விதமான ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் நோட்டா நீங்க கேட்ட கேள்வி, இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். மீனிங் யூனோ, படிக்கவே வேண்டாம்னு சொல்றாங்களே சார், நீங்க பேசுறாங்க 1000 பேசலாங்க. கன்வென்ஷனல் சிஸ்டம்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அதை நம்ம எப்படி பெட்டரா கொடுக்கலாம், எப்படி அதான் முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி we are trying for பசங்களை, இப்போ இங்க படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு யூரோப்பியன் ப்ரொஃபசர்ஸ் வச்சு கிளாஸ் எடுக்கலாமா, எடுக்கலாமா? இல்ல பண்ண போறோம். இட்ஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம். அண்ட் ஒரு செமிஸ்டர் அவங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல போய் படிச்சுட்டு வர முடியுது. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸோ யூரோப் ஸ்டடி சென்டர் will always be at the forefront to execute these things for the students. ஸோ நான் முன்னாடி பேசினப்போ சரி, இப்போவும் சரி, மோர் தென் மணி நீங்கள் ஒரு இம்பாக்ட் ஃப்ரண்ட்ல வச்சிருக்கீங்க. உங்ககிட்டையும் சரி, உங்கள் டீம் கிட்டையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர்த்த வெளியில் அமைச்சு நம்ம பசங்களை பெருசாக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஷூர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.